सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। आचार्य पादे कृत सर्व वेदांत सिद्धांत सार संग्रहाख्य वेदांत प्रकरण दक्षिणामूर्ति श्लोकத்துல தேகம் பிராணம் அப்பீந்திரியாண்யபி ஜலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹு அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தர் இந்த ஆத்மாவை ஒவ்வொன்றாக கருதுகிறார்கள். எல்லாமே மூடர்கள் தான். ஸ்ரீ பால அந்த இவர்கள் எல்லாருமே பாலர்கள், இவர்கள்லாம் குருடர்கள் மூடர்கள் அப்படின்னு திட்டினார் இல்லையா? அந்த ஒரு போர்ஷன்ல தான் நம்ம இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆத்மாவானது என்ன அப்படின்னு விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சா, ஆத்மாவை புத்திரனாம் ஆசி அப்படின்னு அந்த மந்திரத்தை வச்சுட்டு வேத மந்திரங்களே பாருங்க இல்லையா, தன்னுடைய பிள்ளையை ஆத்மாவாக தானே பார்க்கறான். அதனால தன்னுடைய பிள்ளையே ஆத்மாவா பார்க்கறான்னாக்க இந்த தேகத்தையே ஆத்மான்னு தானே பார்க்கறான் அப்படின்னு ஆரம்பிச்சார். சாருவாக என்ன சொன்னா, தேகம்தான் சார் ஆத்மா, இதை தவிர வேற ஒண்ணு எப்படி சார் ஆத்மாவா இருக்க முடியும்? இந்த தேகம்தான் சாப்பாட்டை சாப்பிடுது, இந்த தேகத்துலதான் அவன் இருக்கான், இந்த தேகம் போன உடனே அவன் வெளியில போயிடுறான், அதனால தேகமே ஆத்மானா. இன்னொரு சாருவாக இல்ல அது ரொம்ப குரூரா பேசுற, அது ஆத்மா இல்ல, தேகம் இல்ல, தேகத்தை விட சூட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு, அதுதான் ஆத்மா. அது இந்திரியங்கள் தான் ஆத்மா. அவன் பாருங்க, குருடன் செவிடு அப்படின்ற ஒரு பயங்கள்லாம் அகம் பதிலா அகம் காணா அப்படின்லாம் சொல்லுவாங்க இருக்கிறதுனால, அந்த ஆத்மான்றது செவிடன் அதுக்கெல்லாம் பொருந்துற மாதிரி இருக்கிறதுனால தேகமே ஆத்மான்னு சொன்னாங்க. கண் இல்லாத ஆத்மா இல்லாம போயிடுவானா? அதனால இந்திரியங்கள் ஆத்மான்னு சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்தார்கள், இந்திரியங்கள் ஆத்மான்னு சொல்றது பிராணன ஆத்மான்னு சொல்றதுதான் கரெக்ட். தேகம் பிராணம் அப்படி இந்திரியான்யபிச்ச புத்தி சூன்யம் விதுன்னு சொல்ற மாதிரி அவர்கள் என்ன சொன்னாங்க, இல்ல பிராணம் தான் ஆத்மா, பிராணம் போயிடுச்சுனாக்கா மனுஷன் என்ன சொல்றார்கள், நான் பிராணம் போயிடுச்சுன்னு சொல்றார்களோ இல்லையோ. அதனால இல்லப்பா, அதெல்லாம் அங்கர் பசி இதெல்லாம் அசனாயா பிபாசா இதெல்லாம் பிராண தர்மங்கள்ப்பா. இதெல்லாம் ஆத்மாவுக்கு தெரியறதுனால அந்த ஆத்மா இந்த ரெண்டத்தை விட வேற ஆனதான் இருக்கணும். அதனால பிராண ஆத்மான்னு சொல்ல முடியாது, மனச ஆத்மான்னு சொல்லலாமே அப்படின்னு அடுத்தவன் சொன்னான். மனசையும் ஆத்மான்னு நீ சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருக்கான், கொஞ்ச நேரம் அன்ஹாப்பியா இருக்கான், இப்படி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறத பார்த்து கொண்டு ஒருத்தர் சொல்லு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால இந்த எமோஷனல் பர்சனாலிட்டியை விட வேற ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அகம்னு நானுன்னு, அதுதான் அப்படின்னா. அப்ப புத்தின்னு சொல்லலாமா அத அப்படின்னு சொன்னா, புத்தின்னு சொல்லலாம். இந்த தார்க்கிகன்னா ஒன்னா சேர்ந்து இவர்கள்லாம் புத்தியதான் ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா, அந்த புத்தியும் சரியா வரமாட்டேங்கிறது, எப்பொழுதுமே அந்த புத்தி நிலையாகவே இல்லை, மாறிக்கொண்டு படத்தை பார்த்தா ஒண்ணு சொல்றது, குடத்தை பார்த்தா ஒண்ணு சொல்றது, சவரை பார்த்தா ஒண்ணு சொல்றது, இந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கு, ஆத்மாவானது மாறிக்கொண்டே இருக்கிறதா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ அடுத்தவன் என்ன சொன்னா, இப்போ நீங்க அஞ்ஞானம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னார். நீங்க பாருங்க, தூக்கத்துல ஒண்ணுமே தெரியாம இருக்கும், சுகமகம் அஸ்வாஸ்வம் நகீச்சிதவேதிஷம் அப்படின்னு அஞ்ஞானம் தான் கடைசியில ஆத்மா அப்படின்னு ஆச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மீமாம்சம் கண்டனம் பண்ணான். ஆத்மான்றது பட்டுப்பூச்சி மாதிரி சில சமயத்துல அது வெளிச்சத்துல வரும்போது பலபலான்னு இருக்கும், சில சமயம் இல்ல, ஆனா சில சமயத்துல அது அஞ்ஞானமா இருக்கு, சில சமயத்துல ஞானத்தோட இருக்கு. அதனால ஒரேடியா நீங்க அஞ்ஞானம் தான் ஆத்மா
அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாரும் சண்டை போட்டுட்டே வந்தாங்க. தேகம் இல்ல, இந்திரியம் இல்ல, பிராணம் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, ஆனந்தமயனும் இல்ல, அஞ்ஞானமும் இல்ல. அதற்கு பிறகு இல்லையா இப்ப என்ன சொன்னார், ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, நீங்க தூக்கத்துல சொன்னீங்க ஒண்ணுமே தெரியலன்னு இல்லையா, அந்த சமயத்துல அவன் எப்படி இருந்தான் அப்படின்றத பாருங்க அப்படின்னு 473வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அவன் என்ன சொன்னா, சுஷுப்தோ ஸ்தித ஜனைஹி சர்வைஹி சூன்யமேவ அனுஸ்மரியதே யத்ததஹ சூன்யமேவ ஆத்மா ஞான அஜ்ஞான லக்ஷணஹ. இந்த ஆத்மாவை ஞானம் அஜ்ஞானம் ரெண்டும் சேர்ந்த ஸ்வரூபம் அப்படி இருக்கிறதுனால அது ஆத்மா இல்லைன்னு சொன்னீங்க. நீங்களே என்ன சொன்னீங்க, இருட்டு இருக்கிற இடத்துல பகல் இருக்காது, பகல் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. இருளும் ஒளி எப்படி சார் இருக்கும், அதே மாதிரி ஞானமும் அஜ்ஞானமும் ஒரே இடத்துல இருக்குன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவையினால சுஷுப்தியில பாருங்க, அந்நியதஸ்தி, இரண்டாவது நல்ல தூக்கத்துல வேறு எந்த பொருளும் இல்லவே இல்லை. அங்க நீங்க பார்த்தா நான் அகமபி இல்ல, நான் என்ற நினைப்பும் அங்க இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்ல தூக்கத்துல வேறு எதுவும் தெரியல, நானும் கூட இல்ல இல்லையா. அப்படின்னா என்ன, தூங்கி எழுந்த உடனே எல்லாரும் எதை ஞாபகப்படுத்திக்கிறாங்க, சூன்யமாகத்தான் இருந்தது அப்படின்றது ஞாபகம். ஆகையினால சூன்யத்தை தான் ஆத்மான்னு சொல்லணும் இல்லையா. அந்த சூன்யம் தான் கரெக்ட். இந்த அஜ்ஞானம் ஞானம் ரெண்டும் சேர்ந்த ஸ்வரூபம் ஆத்மான்னு சொன்னதெல்லாம் ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னது எல்லாம் சரியா வரல. சூன்யம் தான் ஆத்மான்னு சொன்னா அதுதான் கரெக்டா வருது அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினார். பௌத்தம் கிட்ட வந்து சேர்ந்துட்டான். இப்ப எல்லாரும் சேர்ந்து பௌத்தம் என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் வந்து ஞானம் அப்படின்றது அஜ்ஞானம்ன்றது இதெல்லாம் ஒரு தீபமானது, அப்படியே சுடரா எரியுது, லட்சக்கணக்கில் எரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு பிரமை ஏற்படுகிறது, ஒரு பிரமிப்பு ஏற்படுது. 1 மணி நேரம் அந்த தீபம் எரிஞ்சது சார் அப்படி இருப்பீங்க. உண்மையிலேயே மாறிக்கொண்டே இருந்தது அந்த தீபம். அதுதானே உண்மை இல்லையா. ஆகையினால இதெல்லாம் பிரமையாக இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன ஒண்ணுமே இல்லைன்றதுதான் உண்மையான தத்துவம். ஆகையினால நான் சொல்றது கேளுங்க, நீங்க தூங்கும்போது நல்ல தூக்கத்துல எதுவுமே தெரியல, உங்களுக்கு நானும் தெரியல அப்படின்னு சொன்னா அதுதானே உங்களுடைய நினைவாகணும். தூங்கி எழுந்தவொடனே உங்களுக்கு என்ன தோணிச்சு, எல்லாம் சூன்யமா தான் இருந்தது ராத்திரின்றதுதானே உண்மை. ஆகையினால அந்த சூன்யம் தான் ஆத்மா அப்படின்னு பௌத்தம் சொன்னான். அதுக்கு அவன் பாருங்க, சூன்யவாதி வந்து தனக்கு சௌகரியம் அப்படின்னாக்க உங்க வேதத்திலேயே என்ன சொல்லியிருக்கு பாருங்க. தைத்திரிய உபநிஷத்துல வேதேனாபி அசதேவ இதமக்ர ஆசீத் இது ஸ்புடம் நிருத்யதே யதஸ்மாத் சூன்யஸ்யைவாத்மதா மதா. 574வது ஸ்லோகம் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஸ்லோகம். வேதேனாபி, உங்களுடைய நீங்க ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதத்திலேயே கூட இல்லையா சொல்லியிருக்கு. எது சொல்லியிருக்கு, அசதேவம் அசதேவ இதமக்ர ஆசீத் இது ஸ்புடம், ஸ்புடமாக சொல்லியிருக்கு. கிளியர் கட்டா வேதத்துல கூட சொல்லியிருக்கு. எதை சொல்லியிருக்கு வேதத்துல, எங்க சொல்லியிருக்குன்னா தைத்திரிய உபநிஷத்துல 2வது வள்ளியில 7வது மந்திரமானது அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானக் ஸ்வயமகுருத தஸ்மாத் தத் சுக்ருதமுச்சத இதி. எவ்வளவு கிளியரா, அசத்வா இதம் அக்ரே ஆசீத் அசதேவ இதம் அக்ரே ஆசீத். இந்த பிரபஞ்சம் அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி அசதேவ ஒன்றுமே இல்லாததாகத்தான் இருந்தது. ததா பிறகு சதஜாயத எல்லாம் ஒவ்வொன்னா உண்டாச்சு. பிரம்மா என்ன பண்ணார், ஒவ்வொன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு மனிதனை கிரியேட் பண்ணார். அந்த பையன் தனியா இருக்கிறதுக்கு பயன்னா அதுக்காக ஒரு பொண்ணை கிரியேட் பண்ணார். அந்த பொண்ணும் எவ்வளவு நாள் தான் மீட்கிறது சார், நான் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு கேட்டார். சரி இப்போ இந்த ஒரு மாடை உண்டு பண்றேன் அப்படின்னு மாடை உண்டு பண்ணார்.
நீங்க மாடை உண்டு பண்ண சாப்பாடை உண்டு பண்ணா நாங்க 4 இடத்துக்கு போக வேண்டாமான்னாரு. ஒரு குதிரையை உண்டு பண்ணாரு. அப்படி ஒவ்வொரு பொருளா உண்டாக்கி அப்படி முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தது இந்த உலகம். இதற்கு பிறகு எல்லாம் ஒவ்வொன்னா உண்டாயி அப்படியே வளர்ந்து அப்படியாச்சு. அசத்வா இத மக்களே ஆசிட்டு ததாவை சதஜாயத. அதனால இப்ப என்னாச்சு, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைஞ்சோன்னு ஆஹா இந்த உலகம் அருமையாக படைக்கப்பட்டது. தஸ்மா தத் சுகிருதம் உச்சதை இது சரியான செய்கை. சுகிருதம் இல்லையா, கிருதம் நன்றாக, சுகிருதம் அழகாக செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு உங்க வேத மந்திரமே சொல்றது. ஆகையினால சூன்யம் தான் முதல்ல இருந்திருக்கணும். வேதேனாபி வேதத்தினாலேயும் அசதேவ இதமற்ற ஆசீத் இது ஸ்புடம் நியாயத்தை. இப்படி ஸ்புடம் நிருச்சதே நிச்சயேன உச்சதே. வேதத்தினாலேயும் அசதேவ இதமாத்திர ஆசீத் அப்படின்னு ஸ்புடமாக தெரியப்படுகின்ற காரணத்தினால யதா தஸ்மாத் இப்படி சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால தஸ்மாத் ஆகையினால சூன்யத்தையேவ ஆத்மதா மதா. சூன்யத்துக்குத்தான் ஆத்மத்தன்மை, ஆத்மதா ஆத்மாவாக இருக்கும் தன்மை மதா பொருந்தும், ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். சிருஷ்டிக்கு முன்னாடி இல்லாததாகத்தான் இருந்ததுன்னு வேதத்திலேயே கிளியரா சொல்லியிருக்க, சுடமா சொல்லியிருக்கிற காரணத்தினால சூன்யம்தான் ஆத்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு லாஜிக்கும் கொடுக்குறாங்க. எப்படின்னாங்க, அசன்னேவ கட பூர்வம் ஜாயமான பிரதிருஷ்யதே நஹி கும்ப பரைவாந்தா சித்வா புதேதி பகிர்முகா. பாருங்க, ஒரு குடமானது உண்டாச்சு இல்லையா. ஒரு பேவனானவன் ஒரு குடத்தை இன்னைக்கு உண்டு பண்ணான். அந்த குடமானது இதுக்கு முன்னாடி இருந்ததோ இல்லவே இல்லை இல்லையா. இன்னைக்குதான் முதல்ல ஒரு இது வரைக்கும் உலகம் ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்கள்லாம் நடந்த போதிலும் இந்த புயவனானவன் அன்று செய்த அந்த மண்பானையானது இதற்கு முன்னாடி உண்டாகவே இல்லை. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லை. இப்போ உண்டாயிருக்கு இல்லையா. இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதெல்லாம் விஷயம் வேற. இதுவரைக்கும் இல்லாதது உண்டாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க வேதாந்தி? ஏற்கனவே குடம் மண்ணுல இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சார் மண்ணுல கொடுக்கும்? அது உங்களுக்கு குடமாதான் ஆகணும்னு எனக்கு தலையெழுத்தானே. அது வேற எதுவாகவோ ஆயிருக்கலாம், அது பொம்மையாக ஆயிருக்கலாம், அது மடக்காக ஆயிருக்கலாம், அது அகலாக ஆயிருக்கலாம் இல்லையா. எதுவானாலும் ஆயிருக்கலாமே. ஆகையினால இப்படி எல்லாம் சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. ஒரு குடம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னா அது புதிதாக உண்டாயிருக்கு அப்படின்றதுதான் நினைவு. அசன்னேவ கடகா பூர்வம் ஜாயமானஹா பிரதிஷ்யதே. பூர்வம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த குடம் முடுவதற்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது? அந்த குடத்தினுடைய இல்லாமை தான் இருந்தது. குடத்தினுடைய இல்லாமை தான் அங்கே இருந்தது. பூர்வம் அசன்னு கடஏவ ஜாயமானஹா. இப்பதான் இந்த குடமானது உண்டாகி இருக்கு இல்லையா. முன்னாடி இல்லாததான ஒரு விஷயம், ஒரு குடமானது ஜாயமானஹா பிரதிஷ்யதே உண்டானதை நாம கண்கூட பார்த்துருக்கோம். நீங்க கண்கூட பார்க்கிற ஒரு விஷயத்த போய் ஒத்துக்காம எப்படி இருக்க முடியும்? ஆகையினால நகி கும்பகா குறைவாந்தகா இல்ல குறைவ கும்பகா இந்த குடமானது புறாயேவ முன்னாடியே அந்த உள்ளேயே இருந்து கொண்டு இல்லையா அது வெளியில வருது அப்படின்னு நீங்க சொல்றது அது நகி உதவி. அது எப்படி சார் வரும்? அது எப்படி கிளம்பும்? வெளிப்படுமான்னு அது அகலா இருந்திருக்கலாம், அது மரக்கா இருந்திருக்கலாம். இந்த குடும்பமா இல்ல அந்த புத்தியுக்தமா ஆர்கியூ பண்ணீங்கன்னா நீங்க பாருங்க, அந்த மண்ணுலதான் இந்த குடம் இருந்தது நீங்க எப்படி சொல்ல முடியும்? இருந்த குடமானது வெளிப்படுகிறதுன்னு சொல்றது சரியாது. இது குடமா இப்பதான் வெளில வருது. அதனால குடத்துக்கு முன்னாடி அங்க இல்லாம இருந்தது, ஒரு குடம் உண்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த உலகம் உண்டாச்சு. ஆத்மாவானது அதுக்கு முன்னாடி இல்லாமைதான் இருந்தது அப்படின்னு ஒத்துக்கிறது தான் நியாயம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. இன்னொரு ரீசன் சொல்றாரு. இப்போ 576 யதஹ தஸ்மாத் அசதஹ சர்வம் சதிதம் சமஜாயத
தத சர்வாத்மனா சூன்யஸ்ய இவ ஆத்மத்வம் சம் அர்ஹதி. எது சது இதம் சர்வம் இல்லையா, இப்பொழுது இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கு 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 நாம காணுகின்ற இந்த உலகம் எல்லாம் இல்லையா, எதா அசதா சர்வம் சதிதம் சம் அஜாயத, இல்லாமல் இருந்த அந்த சூத்தியத்திலிருந்துதான் இந்த சத்தாக இருக்கக்கூடிய இதம் சர்வம், நாம பார்க்கக்கூடிய இந்த சத்தாக இருக்கக்கூடிய எல்லாம் முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அசதா சமஜாயத, அசத்திலிருந்து தான் உண்டாச்சு. அதனாலதான் வேதமானது அசத்வா இதமக்ர ஆசீத் ததோவை பிறகுதான் வை சதஜாயத, சத்தான விஷயங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றது பாருங்க. அதான் கரெக்ட். இல்லாமல் இருந்த ஒரு சூன்யத்திலிருந்து தான் இருக்கிறதாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே உண்டாகணும். இந்த பொருள்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாங்க, இப்போ ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி அவர் இல்ல சார், அவருக்கு டேட் ஆஃப் பர்த் வந்த உடனே தான் அவர் வந்தார். அவருடைய இல்லாம எவ்வளவு நாள் இருந்தது, இந்த உலகம் ஆரம்பிச்சு எத்தனையோ யுகங்களாக இருந்த போதிலும் அவர் இல்ல, இப்பதான் வந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு டேட் ஆஃப் பர்த்னு ஒண்ணு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுதானே நியாயமாக இருக்கும். அதனால அவர் இல்லை, இப்ப உண்டானார். அசதா சத் அஜாயத, அசத்தாக இருக்கக்கூடிய அவரிடம் இருந்துதான் இவர் சம் அஜாயத சமஜாயத சமயக் நன்றாக உண்டாயினார். ததா சர்வாத்மனா, இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் சர்வாத்மனா சூன்யத்தையேவ ஆத்மத்துவம், சூன்யமாக இருக்கும் தன்மைதான் காரணத்தன்மையாக இருக்கின்ற காரணத்தினால ஆத்மா அந்த காரணமாக இருக்கிறதுனால சமர்கதி, அந்த தகுதி ஆத்மாவாக இருக்கும் தகுதியானது அந்த சூன்யத்துக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி ஒவ்வொரு மதவாதியும் ஒரு ஒரு அபிப்பிராயத்தை சொன்னா, ஒவ்வொரு மதவாதியும் தன்னுடைய அபிப்பிராயத்தை இன்னொரு மதவாதி அதை கண்டனம் பண்ணான் இல்லையா. இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருந்தாங்க இல்லையா. ஒருத்தன் அந்த யானைய பார்த்து ஒரு குருட பார்த்தான். அவன் சொன்னான், சார் யானைன்றது அப்படியே நல்லா தெரியுது சார், அது மாட்டினுடைய வால் மாதிரி தான் சார் இருக்கு. என்ன அவன் வாழை பிடிச்சி பார்த்து இதுதான் யானை அப்படின்னு சொன்னான். இன்னொருத்த என்ன சொன்னா, அந்த காலை பார்த்து அப்படியே சவர மாதிரி இருக்கு சார் அப்படின்னு. இன்னொருத்தவன் அது துதிக்க அதனுடைய காதை அடி பிடிச்சி பார்த்து, சார் மரம் மாதிரி இருக்கிறது எதுவோ அதுதான் சார் யானை அப்படின்னா. மொத்தத்துல யாரும் யானையை புரிஞ்சுக்கல. ஒரு குருடனும் அவன் ஒரு பாத்திரத்தை குட்டி பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய யானைய முழுக்க தடவ முடியாது. எல்லாம் ஒரு தடவை தொட்டு பார்த்து ஒவ்வொருத்தர் ஒப்பீனியன் கொடுத்தாங்க, இந்த யானை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. மொத்தத்துல அந்த யானையை யாரும் சரியா அந்தேனைவனியமானா எதாந்தா அப்படின்னு சொல்றது இல்லையா. இவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசி ஒண்ணு முடிவுக்கு வந்தாங்களே தவிர உண்மையிலேயே இந்த ஆத்மா என்ன என்பதை யாரும் அறியவில்லை அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு மதவாதிகளும் ஒரு ஒரு அபிப்பிராயத்தை சொன்னாங்க, ரைட்டு. ஆனா அந்தந்த அபிப்பிராயத்தை இன்னொரு மதஸ்தான் கண்டனம் பண்ணான். அதனால என்ன ஆச்சு, இப்போ அவன் சொல்றது இவன் கண்டனம் பண்றான், இவன் சொல்றது அவன் கண்டனம் பண்றான், அவன் சொல்றது இவன் கண்டனம். அதனால நமக்கு என்ன தெரியுது, இது வரைக்கும் சொன்னது எல்லாம் தேகத்துல தேகம் பிராணவபி திரியான்ய விஜலாம் குட்டி சூன்யம் விது இப்படின்னு இவர்கள் வந்தது எல்லாம் இதெல்லாம் பிராந்தியில சொல்லப்பட்ட உணரல்கள் தான் அப்படின்றது ஸ்புடமாக நமக்கு தெரியுது. இவன் சொன்னது அவன் ஒத்துக்கல, அவன் சொன்னது இவன் ஒத்துக்கல, இல்ல இவனுடைய பூர்வபட்சத்தை வாழ்த்து அவனை அடிக்கிறான், அவனுடைய சித்தாந்தத்தை இன்னொருத்த அடிக்கிறான். இப்படியே இருக்கிறதுனால இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு, இவர்கள் எல்லாம் தன்னை பண்டிதர்கள் நினைச்சிட்டு எதையதோ பேசினார்கள். இது எல்லாம் கசடு, நமக்கு தெரியுது. அதான் இக்கேவம் பண்டிதம் மன்யைஹி பரஸ்பர விரோதிபிஹி தத்தன்மன அனுசார தத்தன்மத அனுரூப அல்பஸ்ருதி யுக்தி அனுபூதிபிஹி இக்கேவம் இப்படியாக இல்லையா, இப்படியாக இப்ப பரஸ்பர விரோதிகள் ஒருவருக்கொரு எதிரிகளாக இருந்து கொண்டு பண்டிதம் மன்யேகி தங்களை பண்டிதன் என்று
எண்ணிக்கொள்பவர்கள் என்ன பண்ணாங்க, தத்தன்மத அனுரூப அவாவாளுடைய மதத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி இல்லையா, அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பேச ஆரம்பிச்சு, அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து, அல்ப ஸ்ருதி யுக்தி அனுபூதி விகி, அவாவாளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ருதிய கன்வீனியன்டா எடுத்துக்க வேண்டியது இல்லையா, அதுல இருந்து அந்த கொஞ்சம் போர்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ரசோ வைசா ரசங்கேவாயல்லத்வானந்தி பவதி யோ அப்படின்னு சொல்லி பெருசா போகிறது அந்த உபனிஷத். இதெல்லாம் எடுக்காம அந்த போர்ஷனை மாத்திரம் எடுக்கிறது. அசத்வா இதமக்கிற ஆசி அப்படின்னு ஒரு போர்ஷனை மாத்திரம் எடுக்கிறது. ஆத்மாவை புத்திர நாம ஆசி அந்த கர்மகாண்டத்துல அவளுக்கு சொல்ற மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் எடுக்க வேண்டியது. இப்படி அவாளுக்கு தெரிஞ்ச அல்பமான ஒரு ஸ்ருதி, ரொம்ப கொஞ்சமான ஸ்ருதியை வச்சுட்டு கோட்டை கட்டி ஒரு மதத்தையே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சாதுவாக தன்னுடைய மதத்தையே எஸ்டாப்ளிஷ் பண்றான். யுக்தி அவளுக்கு தோணின யுக்தி, அவன் பெரிய பெரிய போட்டு நான் தான் அறிவாளின்னு அவன் நினைச்சுக்கிறான் இல்லையா. இன்னொருத்த அவன் ஒண்ணு அறிவியல், நான் தான் அறிவாளி, இவன் மழையை சொல்றது தப்பு அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொருத்த பிராணம் இந்திரியெல்லாம் இந்திரியெல்லாம் இல்லை சார், அவன் உலகம் சார், அவன் நான் சொல்றது கேளுங்க, பிராணம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ஒரு ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை வச்சுக்கிறாங்க, ஒரு லாஜிக்கை வச்சிருக்காங்க. ஸ்ருதி யுக்தி ஒரு லாஜிக், அதுக்கப்புறம் அனுபூதி அனுபவத்தை வச்சுட்டு பேசுறாங்க இல்லையா. கரெக்டா தானே இருக்கு இல்லையா. அன்னத்தினால உண்டாச்சு, அன்னத்தினாலேயே அவன் வளரலாம், அன்னமாவே ஆயிரும். அதனால தேகம் தானே சார் ஆத்மாவா இருக்க முடியும் அப்படின்னு அவன் ரொம்ப பெரியாப்புல இல்ல அப்படியே இந்த ஸ்ருதி எல்லாம் வச்சுட்டு சொல்லி அவன் நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்றான். இன்னொருத்த அது தப்புன்னு சொல்றான். இப்படி அவாவா அந்தந்த மத அனுரூபமாக அல்பஸ்ருதி யுக்த அனுபூதி பிகி, இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த வேதம் இவாளுடைய புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு அவன் சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு பேசிக்கொண்டு அவருடைய அனுபவத்தை வச்சுட்டு ஒரு டிசைட் பண்ணி நிர்ணீத மதா ஜாதானி, இப்படித்தான் நிர்ணீத மத ஜாதானி கண்டிதான்யேவ பண்டிதைஹி ஸ்ருதிபிஷ்டாபி அனுபவைஹி பாதகைஹி பிரதிவாதினாம் நிர்ணீத மத ஜாதானி, இப்படியாக தீர்மானிக்கப்பட்ட மத கூட்டம். ஜாதம் அப்படின்னாக்க இந்த இடத்துல கூட்டம், இந்த கும்பல் இருக்க இந்த வேற வேற மதஸ்தர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நான் தான் அப்படின்னு சாங்கிய ஒண்ணு சொல்றான், ஒண்ணு சொல்றான், யோகம் ஒண்ணு சொல்றான், எல்லா பௌத்தன் ஒண்ணு சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஆங்கிள் அவாவாளுடைய ஆங்கிள் பார்த்து தீர்மானம் பண்ணி அதை பண்டிதை பிரதிவாதினாம் பாதகைஹி, இப்படி தீர்மானம் பண்ண இதை வாஸ்தவமான பண்டிதர்கள் இந்த பிரதிவாதிகள் இந்த எதிர்வாதிகளுக்கெல்லாம் பாதகை, இவர்கள் சொன்னதெல்லாம் தப்பு, பாதம் இவர்கள் சொன்னதெல்லாம் பிறகு அப்படின்னு சுதிவிஷ்ட அனுபவைரப்பி கண்டிதானி இல்லையா. தன்னுடைய உண்மையான சுதி, நான் சுதி எப்படி பார்க்கணும், முழுமையா பார்க்கணும். முழுக உபக்கிரம உபசம்ஹார அர்த்தவாத இல்லையா, அத்தியாச உபபக்தியோட இருக்கிற மாதிரி 6 விதமான மெஷரிங் வேர்ட்ஸ் வச்சுட்டு அந்த சுதி வாக்கியங்கள்லாம் அனலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அனலைஸ் பண்ணி அது எதுவும் நம்மளுடைய அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. அனுபவ விரோதமாக இருக்கக்கூடிய சுத்தியா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அது என்ன சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்படியாக சுதியினாலையும் அனுபவத்தினாலையும் பண்டிதைகி, இந்த பண்டிதர்கள்லாம் இந்த பிரதிவாதிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தப்பு தப்பா ஆத்மா எதுன்னு சொல்லி கொடுத்த இவர்களை எல்லாம் கண்டிதானியவ, இவெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லையா. இப்ப அந்த காரியத்தை பண்ணலாம். நம்ம இவா சொன்னதெல்லாம் தப்பு, என்ன ஒவ்வொருத்தர் அவளுடைய புத்தி சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் படிச்சதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுத்துன்னு வராது. யதஸ்தஸ்மாத் புத்ராதேஹே சூன்யாந்தஸ்ய விசேஷதः சுசாதிதம் அநாத்மத்வம் ஸ்ருதி யுக்தி அனுபூதிபிஹி. இப்போ இவர்களெல்லாம் தப்புன்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம். இப்ப இவர்கள் போன ஆர்கியூமெண்ட் எல்லாம் எப்படி பண்ணாங்க, முதல்ல ஆத்மாவை புத்திரனாம் ஆசி அப்படின்னு வேதமே சொல்லி இருக்கு பாருங்க சார்.
இவனுடைய தேகத்திலிருந்து வந்த அந்த புத்திரனை தானே இந்த ஆத்மான்னு சொல்றது. தேகமே ஆத்மான்னு இதை விட ஒரு ஸ்ருதி இருக்குமா உங்களுக்கு? வேதம் உங்களுடைய வேதமே சொல்லிடுது அந்த தேகம்தான் எல்லாத்தையும் சாப்பிடுறது, அந்த தேகம்தான் சாப்பிட்டதுனால வளர்றது, அந்த தேகம்தான் அக்னிக்கு உணவாக போகிறது. ஆகையினால இந்த தேகம் தானே சார் ஆத்மாவாக இருக்க முடியும்னு என்னென்னமோ சொன்னா. எங்க புத்திரன்ல ஆரம்பிச்சு கடைசியில அது இந்திரியம் இல்ல, பிராணன் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, ஆத்மா ஆனந்த அஞ்ஞானம் இல்ல, அது சூன்யம் அப்படின்னு சொல்லி அந்த சூன்யாந்தம் சூன்யம் வரைக்கும் எங்க புத்திராதேர் ஆரம்பிய சூன்யாந்தஸ்ய சூன்யம் வரைக்கும் சொல்லி விசேஷதா சுசாதித்தம். விசேஷமாக இவர்கள் என்ன சாதித்தார்கள் இல்லையா? புத்திரன்ல ஆரம்பிச்சு சூன்யம் வரைக்கும் விசேஷமா சொல்லி ஸ்ருதி யுக்தி அனுபூதி வேதத்தினாலையும் லாஜிக்கினாலையும் அனுபவங்களாலையும் இவர்கள் என்னத்தை சாதிச்சாங்க? அனாத்மத்துவம். அனாத்மா அப்படின்னு ஆத்மாவை சாதிக்கிறவர்கள். அனாத்மத்துவம் சுசாதித்தம். ஆத்மாவற்ற தன்மை தான் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டனம் பண்ணதுனால இவன் அதை ஒத்துக்கலாம் அவன் ஒத்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் சொன்னது எதுவுமே ஆத்மா இல்ல, ஆகையினால எல்லாம் அனாத்மாவை தான் பேசினாங்கன்றது இப்ப நமக்கு கிளியரா புரிஞ்சுட்டு. எப்போ ஏன் சார் அனாத்மாவை சார் எப்பா பிரத்யக்ஷ ஒரு பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை பண்ணா அது இப்ப எல்லாரும் ஒத்துக்கிறது தானே நியாயம் இல்லையா? ஒரு வேற பிரமாணத்தினால பாதிக்கப்படுறதுன்னு வச்சுங்க, அது எப்படி நீங்க ஒத்துக்கொள்ள முடியும்? வேற ஒரு பிரமாணத்தை நமக்கு கண்ணால பாக்குறீங்க இல்லையா? சார் அவருக்கு 2 காலம் கிடையாது சார், நொண்டி நடப்பாரு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அவர் நல்லா ஓடுறாரு 2 காலம் வச்சுட்டு. இப்போ நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சப்த பிரமாணம், நீங்க பார்க்கக்கூடியது என்ன? கண்ணால பாக்குறீங்க. எது கரெக்ட்? பலியம் என்ன? கண்ணால் பார்ப்பதே மெய் இல்லையா? அதானே கரெக்டு இல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். இவரு காத்தால இருந்து அவரு 10 மணில இருந்து சாயங்காலம் 10 மணி வரைக்கும் நான் அவர் கூட இருந்தேன், பச்சை தண்ணி கூட குடிக்கல சார் அவரு அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் காலையில வந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்காரு சார். அவர் எப்படிதான் சாப்பிடாம இருக்காரோன்னு கூடவே ஒண்ணு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, ராத்திரி போய் சாப்பிட்டுருப்பாங்க. ராத்திரி சாப்பிட்டுருப்பாரியா? அதாவது 10 மணி நேரம் இருக்கக்கூடிய சக்தி இருக்கு. ராத்திரி நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு. நீ பார்க்கும்போது நீ சாப்பிடலன்றதுக்காக அவர் சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல முடியுமானா? அது கரெக்ட் தானே? மழையே பெய்யல சார், ரோடெல்லாம் தண்ணியா இருக்கு, மழையே பெய்யலன்றீங்க. மழை பெய்ய நீ எப்படியா தண்ணி வரும்? சென்னையா சொல்ற நீ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரமாணத்தினால இன்னொரு பிரமாணத்துக்கு கேடு ஏற்பட்டதுன்னா அது ஒதுங்குதான் ஆகணும். ஆகையினால நம்ம என்ன சொல்றோம்? பட்சபாதம் எல்லாம் கிடையாது. இவன் அவனை தப்பு பண்றான், அவன் அவனை தப்பு பண்றான், அவன் அவனை தப்பு பண்றான், இவன் அவனை தப்பு பண்றான். அப்ப எல்லாருமே தப்புன்றது கன்க்ளூஷனுக்கு நான் வந்து ஆகினேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஐ ஹவ் டு கன்க்ளூட். ஏன் இதுதானே வழக்கம்? பியூட்டிஃபுல்லா சொல்றேன். 580 கஹி பிரமாணாந்தர பாதிதஸ்ய யாதார்த்தியம் அங்கீக்ரியதே மஹத்திஹி புத்ராதி சூன்யாந்தம் அனாத்மத்வம் அனாத்மதத்வம் இத்யேவ விஸ்பஷ்டம் அத சுஜாதம். பிரமாணாந்தர பாதிதஸ்ய வேறு ஒரு பிரமாணங்கள்னால பாதிக்கப்பட்டுவதற்கு நீங்க எப்படி சார் யாதார்த்தியம் நீங்க கொடுக்க முடியும்? அது எப்படி யதா ததாவாக யாதார்த்தியம் என்ன? அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு நீங்க எப்படி ஒத்துக்க முடியும்? உங்களுக்கே நல்லா தெரியுது இல்லையா? யாதார்த்தியம் எப்படி ஒத்துக்கிறது நீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். சந்திரன் அவ்வளவுதான் சார் இருக்கு. நான் எங்காத்து தோசைக்கல் என்ன சைஸோ அந்த கல் அந்த சைஸ்ல தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நான் வேணா பாக்குறேன், நீங்களும் வந்து பாருங்க, என் கூட வந்து பாருங்க. நீங்களும் படிச்சவர் தானே, நானும் படிச்சவன் தான். லெட்டஸ்டி அப்படின்னா ஒத்துப்போமா? நம்ம பிரமாணாந்த நமக்கு அறிவுக்கு தெரியுது இல்ல, அது எவ்வளவு பெருசா இருக்கு, அது இறங்குறது போறது ஒரு கோலகமா இருக்கு, அங்க போய் ராக்கெட்டே விடுறான் இல்ல, இவ்வளவு விஷயங்கள் தெரியுது. எனக்கு எல்லாம் தெரியாது சார். பூமி உருண்டன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். நான் நடக்கும் போது பூமி கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்படி சொன்னா அது மூடவாதம் இல்லையாது. அதனால
பிரமாணாந்தர பாதித்த வேறு ஒரு பிரமாணம் ஒரு சயின்டிஸ்ட் சொல்றான், அவன் ப்ரூவ் பண்றான், இல்லப்பா நம்ம போய் சந்திரயான் சொல்றோம், அங்க போய் இறங்குறோம், இது மாதிரியா டிவியில காமிக்கிறேன் எல்லாம் சொல்லும் பொழுது அது எப்படி ஒத்துக்காம இருக்கு? அதெல்லாம் முடியாது. நான் கண்ணால பாக்குற சாரி எங்காவது தோசைக்கல்லு தான் சந்திரன், வேற எதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்க முடியுமா? முடியாது. இல்லையா? பிரமாணாந்தரமா பாதித்தமா இருக்குன்னாக்க யாதார்த்தியம் அதனுடைய உண்மை தன்மையை எப்படி அதை அங்கீகாரம் பண்ண முடியும்? இல்லையா? நகி அங்கீகரியதே மகத்திகி, பெரியவர்கள் அதை ஒத்துக்கிறது. ஒரு பிரமாணத்துல இன்னொரு பிரமாணம் அடிபட்டதுன்னாக்கா தப்பு தான், தப்பு தான். அந்த லாஜிக்கல் இப்ப பாருங்க, புத்திரன்ல ஆரம்பிச்சு சூன்யம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னா அதை இன்னொருத்தர் ஜனனம் பண்ணிட்டே வந்திருக்கான். அதனால இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்றேன். புத்திராதி சூன்யாந்தம் அனாத்ம தத்துவம் இத்தேவ விஸ்பஷ்டம். அதாவது உங்களுக்கு கிளியரா தெரியும் தெரியும், இவன் அவர் சொல்றது கரெக்ட் தான், இவன் சொல்றது லாஜிக் இருக்கு, அவன் சொல்றது லாஜிக் இருக்கு. அவன் இப்ப மொத்தத்துல என்ன ஆச்சு? இவர்கள்லாம் தீர்மானம் பண்ண அந்த ஆத்மாவானது அனாத்மா, ஆத்மா இல்ல, அனாத்ம தத்துவம் இத்தேவ விஸ்பஷ்டம், விசேஷமாக ஸ்பஷ்டமாக மிக தெளிவாக அதஹா சுஜாதம், நன்றாக எனக்கு புரிகிறது. இல்லையா? ஒரு வேற பிரமாணத்தினால பாதிக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு வாஸ்தவமாக இருக்கக்கூடிய தன்மை, யதா ததாவாக இருக்கும் தன்மை, யதார்த்தமாக இருக்கக்கூடிய தன்மை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். ஆகையினால புத்திரன்ல இருந்து சூன்யம் வரைக்கும் அவர்கள் ஆத்மான்னு சொன்னது ஆத்மாவாக இருக்க முடியாத தன்மை என்பது நம்மளுக்கு வெகு ஸ்பஷ்டமாக விஸ்பஷ்டமாக நன்றாக தெரிந்துவிட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ குரு சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது பாருங்க, நீங்க புத்திரன்ல ஆரம்பிச்சு தேகம்தான் சொன்னீங்க, தேகத்தை ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா, பிராணம் தான் சொன்னா, பிராணம் இல்லாத ஒருத்தன் இந்திரியம் தான் சொன்னா, ஒருத்தன் இந்திரியம் இல்ல பிராணம்னு சொன்னா, பிராணம் இல்ல மனசுன்னு சொன்னா, மனசு இல்ல புத்தி தான் ஒருத்தன் சொன்னா, புத்தி இல்லன்னு சொல்லி ஒருத்தன் அஜானம் தான் சொன்னா, அஜானம் இல்லன்னு சொல்லி சூன்யம் தான் அப்படின்னு சொன்னான். அதோட நீங்க நிறுத்திட்டீங்க. நிறுத்திட்டு இப்ப என்ன சொல்றீங்க? புத்திராதேகே சூன்யாந்தஸ்ய, சூன்யம் வரைக்கும் இருக்கிறதுலாம் அனாத்மா, சூன்யம் வரைக்கும் இருக்கிறது அனாத்மா. நீங்க எதுவும் அடிக்கல, சூன்யம்னு சொல்லிட்டா அதுவும் அனாத்மா தான் சொல்றீங்களே தவிர ஒரு லாஜிக்கும் சொல்லி அனுப்புடைய நடுவில் ஏன் அந்த இடத்துல அந்த சூன்யத்தை மாத்திரம் சொல்ல? நீங்க வந்து கரெக்டா தேகம் பொய்ன்னு சொல்லி இந்திரியகாரம் சொன்னா, இந்திரியம் சொன்னது பொய்ன்னு பிராணகாரம் சொன்னா, பிராணன் பொய்ன்னு மனசுக்காரன் சொன்னா, மனசு பொய்ன்னு புத்திகாரம் சொன்னா, புத்தி பொய்ன்னு சுசுப்தியில அஜானம் தான் அப்படின்னு அஜானமயவாதி சொன்னா, அஜானமயம் தப்புன்னு இல்ல சூன்யவாதி அஜானமயத்திலேயும் ஞானம் அஜானம் ரெண்டும் இருக்கு, அவங்க எல்லாரும் சூன்யம் தான் கரெக்ட்னு சொன்னான். ரைட்டா? இப்ப நீங்க என்ன சொன்ன? இந்த குரூப்ல சூன்யனையும் சேர்த்துட்டு எல்லாருமே அனாத்மாவை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்படின்னு சொன்னதுனால இப்ப முள்ளமா அந்த சிஷ்யனுக்கு டவுன், எல்லா வாதங்களும் பசங்கன்னாரு, எல்லாம் தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். ஆனா இவர் எந்த லாஜிக்குமே சூன்யவாதம் பசங்கன்னு சொல்றதுக்கு கொடுக்கலையே அப்படின்றதுனால அவன் ஒரு கேள்வி கேட்டான். அவனுக்கு அவனுடைய சந்தேகத்தை இதோட சேர்த்து அந்த சிஷ்யன் அவன் கேட்டான். சுஷுப்தி காலே சகலே விலீனே சூன்யம் வினா நான்யதிஹோ உபலப்யதே शून्यं त्वनात्मा न ततः परं कोऽपि आत्मा विदानस्वनुभूयते तः। सुषुप्ति काले सकले विलीने, அவன் என்ன சொன்னா, தூங்கின சமயத்துல ஒண்ணுமே இல்லாத நிலைதான் இருந்தது. ஒரு குடம் உருவாவதற்கு முன்னாடி ஒண்ணு இல்லாமல் தான், அந்த குடம் இல்லாமல் இருந்த தன்மை தான் இருந்தது. இப்பொழுது குணமானது உண்டாச்சு. ஆகையினால லெட்டசால் அக்ரீதட் இல்லாமைதான் முதல்ல இருந்தது, இருத்தல் பின்னாடி வந்தது. ஆகையினால சூன்யம் தான் காரணமாக இருக்கும், அதனால சூன்யம் தான் ஆத்மா அப்படின்னு அவன் சொன்னான். அதை நம்ம இன்னும் ரெஃப்யூட் பண்ணல. அவன் சொன்னது நிக்கிறது, அவனையும் சேர்த்து இல்ல இது சரியில்லைன்னு சொன்னோமே தவிர ரீசனிங் சொல்ல. இப்ப அந்த பாயிண்ட் பிடிச்சான் அந்த சிஷ்யன் பிடிச்சு இப்ப கேட்கலாம்,
சுஷுப்தி காலே சகலே விலீனே அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த பதத்தினுடைய பிரயோகத்துல ஒரு விசேஷம் இருக்கு. கைவல்ய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு. அதுல 13வது மந்திரம் சுஷுப்தி காலே சகலே விலீனே தமோ விபூதா சுகரூபமேதி அப்படின்னு அந்த உபனிஷத்தினுடைய வாக்கியங்கள்ல இருந்து எடுத்து ஆச்சாரியர் போட்டிருக்காருங்க. சுஷுப்தி காலே சகலே விலீனே, நல்ல தூக்கக்கூடிய இப்ப சித்தாந்தத்தை சொல்றதுக்கு அப்படி பீடிக்க போடுறாரு. என்ன சுஷுப்தி காலே, சுஷுப்தினா தூங்கும் வேளையில், சுஷுப்தி காலே சகலே விலீனே, சகலமும் எல்லா விஷயமும் லீனமாயிட்டு மறைந்து விடுகிறது இல்லையா? சகலே விலீனே, எல்லாமும் மறைந்து விடுகிறது. அப்போ என்னாச்சு? சூன்யம் வினா அந்நியத்து இக ந உபலபியது, சூன்யத்தை தவிர வேறு எதுவும் இங்கே காணப்படுவதில்லையே. அதனால எனக்கே தோன்றது சூன்யம்தான் ஆத்மாவா இருக்க முடியுமா அப்படின்னு இல்லையா? ஜாகிரத்துல இருந்தாவன் ஜாகிரத்துக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கனவு கண்டான் ராத்திரி 5 மணிக்கு இல்லையா, ராத்திரி 11 மணிக்கு அப்படி இது உட்கார்ந்துட்டா எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. 11 மணிக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு, உடம்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு 11:01 11:02 வரைக்கும் கொஞ்ச நேரம் எதையோ திங்க் பண்ணிருந்தான். அப்படி கனவு வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுவும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியல. லேட்டாட்டால பெல் அடிக்கும் போதுதான் தெரியுது அவருக்கு, என்னடா இது என்னன்னு சூன்யம் தானே இருந்தது. அதனால சுஷுப்தி காலே சகலே வினி அப்படின்னா உங்களுடைய இந்திரியங்கள் எல்லாமே லீனமாக ஆகிவிட்டது. அப்போ ஒண்ணும் இல்லைன்ற ஒரு விஷயம் தானே அங்க நமக்கு புலப்படுகிறது. சூன்யத்தை தவிர வினா அந்நியத்தை, சூன்யத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு அனுபவம் அங்க இருந்ததோ தூக்கத்துல? இல்லவே இல்லையே, காணப்படவில்லையே. என்ன உபலபியத்தை காணப்படவில்லையே. சூன்யம் து அனாத்மா, நீங்க என்ன சொல்றீங்க? சூன்யம் அனாத்மா அப்படின்னு சொல்றீங்க. சுஷுப்தி காலத்துல, சுஷுப்தி சமயத்துல சூன்யத்தை தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை ஒரு ஸ்டேட்மெண்ட், சிஷ்யனுடைய ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன சொன்னீங்க? குருவே சூன்யம் து அனாத்மான்னு சொன்னீங்க. சூன்யம்ன்ற ஒரு நிலை எல்லாம் கிடையாதுப்பா, அதுவும் அனாத்ம நிலை தான். அது இவங்க எப்படி தேகம் எப்படி அனாத்மாவோ, இந்திரியம் எப்படி அனாத்மாவோ, எப்படி மனசு அனாத்மா, கலாம் புத்தி எப்படி அனாத்மா, அதே மாதிரிதான் சூன்யமும் அனாத்மா. இத சொல்றவங்க ஸ்ரீபாலம் ஜடதோகம் பிராந்தா பிரிசம்பாதினா, இவர்கள் எல்லாம் பிராந்தர்கள் அப்படின்னு வேற சொன்னீங்க. அதுல இருந்து என்ன தெரியுது? சூன்யமும் அனாத்மா அப்படின்றது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பிறகு நதபரம் கோபி ஆத்மாவிதானஸ்து அனுபூயத்தே அப்படின்னு கேட்டான். சரி, அது ஆத்மா ததப்பரம் அப்படின்னா இத காட்டிலும் வேறாக இருக்கணும் இல்லையா? தூக்கத்தை காட்டிலும் அனாத்மாவை காட்டிலும் அந்த ஆத்மா வேறாக இருக்கணும். ததப்பரம் கோபி ஆத்மாவிதானம், ஆத்மா என்ற பெயர் உள்ள எந்த பொருளுமே அனுபூயத்தே, நாம எதையுமே அனுபவிக்கலையே சார். ஆத்மான்னு ஒண்ணு எங்க சார் அனுபவிக்கிறோம் நம்ம? அனுபவிக்கப்படவே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது புத்தன்ல ஆரம்பிச்சு சூன்யாந்தமாக சொன்ன எல்லா பிலாசபர்ஸும் எல்லாம் தப்பு, எல்லாம் உணரல், இது எதுவுமே ஆத்மா இல்ல அனாத்மா அப்படின்னு சுவாமி நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நல்ல தூக்க சமயத்துல கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் லயமா இருக்கும்போது சூன்யத்தை தவிர வேற எதுவுமே காணப்படல, சூன்யமோ அனாத்மா நீங்க சொல்றீர்கள் அப்படின்னாக்க இதை விட வேறானது ஆத்மான்ற பேர் உங்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம், ஒரு பதார்த்தம் அர்த்தா அனுபவியத்தே அர்த்தா இப்படி ஒரு அர்த்தம் நமக்கு புரியும்படியாக அனுபவத்திற்கு இருக்க மாதிரி தெரியலையே. எதை நீங்க ஆத்மான்னு சொல்றீங்க? ஏன் இந்த சூன்யத்தை போய் நீங்க அனாத்மான்னு சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் கேட்டான். அது இது கொஞ்சம் அந்த கேள்வியை கொஞ்சம் கிளியர் பண்றான் அவனே. ஆத்மா கிமுனோபலப்யதே சுஷுப்தௌ யதா திஷ்டதி கிம் பிரமாணம் கிம் லக்ஷணோஹௌ சஹ கதம் ந பாத்யதே பிரபாத்யமானேஷு அஹமாதிஷு ஸ்வயம் ஆத்மா யதி அஸ்தி இல்லையா கிமு ந உபலப்யதே. நீங்க சொல்றது ஆத்மாவும் ஒண்ணு இருக்குமே ஆனால்
இந்த தேகத்தை விட வேறானதாகவும், பிராணத்தை விட வேறானதாகவும், இந்திரியத்தை விட வேறானதாகவும், மனசை விட வேறானதாகவும், புத்தியை விட வேறானதாகவும், ஆனந்தமயனை விட வேறானதாகவும், சூன்யத்தை விட வேறானதாகவும் ஒரு ஆத்மா இருக்குமே. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வதிரிக்தா பஞ்சகோஷாதீதா, எது கேட்டாலும் அது இல்ல அது இல்ல, ஆத்மா அது இல்ல, நேத்தி 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 நேத்தின்னு சொல்றீங்க. நேத்தி 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 நேத்தின்னு சொல்ற நீங்க எது ஆத்மான்றது சொல்ல வேண்டாமா இல்லையா? இது அஸ்தி, ஒருவேளை ஆத்மான்னு ஒண்ணு இருக்குமே ஆனால் இல்லையா, கிமோ நான் உபலப்தி, ஏன் அது எனக்கு தெரியல, இருந்தா எனக்கு தெரிஞ்சுக்கா என்னுடைய ஆத்மாவானது இத எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்க அனாத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதை தவிர ஏதோ ஒண்ணு இருக்கணும், அதுதான் ஆத்மாவா இருக்கணும். அப்படி இருக்குமே ஏனால் அது எனக்கு தெரியணுமா வேண்டாமா இல்லையா? தெரியலையே, என்னமா ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்டான். அது மட்டும் இல்ல, சுத்தம் கிம் பிரமாணம், நீங்க அந்த சத்து தான் 3 காலத்துல இருந்து எந்த நான் முடிச்சுட்டு இருந்தனோ, எந்த நான் தூங்கினோ, எந்த நான் கனவு கட்டனோ, அந்த நான் இந்த 3 விட வேற ஆகுது அப்படின்லாம் கதையெல்லாம் சொல்றீங்க. அப்ப நான் இருந்திருக்கணும் இல்லையா? தூக்கத்துல நான் இருந்தது எனக்கு தெரிஞ்சுதா? தெரியலையே. அப்போ சுத்தம் யதார்த்தடி கிம் பிரமாணம், அந்த தூக்கத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படின்றதுக்கு என்ன சார் பிரமாணம்? நான் உயிரோட இருந்தேன்றதுக்கு என்ன பிரமாணம்? நீ காத்தால எழுந்த உடனே நீ நான் தூங்கினேன்னு சொல்றியா, அதான் பிரமாணம். தூக்கத்துல நான் இருந்தேன்றதுக்கு என்ன பிரமாணம்? அவனுடைய கேள்வி புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா? தூக்கத்துல நானே இல்லை, எனக்கு ட்ரீம்ல இருந்தது, கொஞ்சம் இருந்தது நான் ஒரு உணர்வு, அந்த ட்ரீம்ல இருக்கக்கூடிய ட்ரீமருக்காவது என்னுடைய நான் அங்க போயிடுது. பேக்கிங்கா இருக்கும்போது நான் தெரியாது, சுஷப்தியில நான் என்பதே தெரியல. இதுக்கு என்ன பிரமாணம்? இது நீங்க சொல்லணும். ஒண்ணு பாருங்க, அது மட்டும் இல்ல, கிம் லட்சணம் அசௌ இல்லையா, இதுக்கு என்ன சார் லட்சணம் அப்படின்னு, அசௌ இந்த ஆத்மாவுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டான் இல்லையா? சக ஆத்மா கதம்ன பாத்தியத்தை, அது எப்படி பாதிக்கப்படாமல் இருந்து தூக்கத்துல, அது சொல்லுங்க. இன்னொரு டவுட் அதுக்கு இருந்திருக்கு வேணும். இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு ஒரு நியாயம். நீங்களும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். எல்லாம் ஒரு பொருளை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னாக்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நான் எடுத்துன்னு வரேன் இப்போ இல்லையா? கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆக்ட் எடுத்துன்னு வரேன், கிரிமினல் கோடு எந்த ரூல் எடுத்துன்னு வந்தாலும் இல்லையா, அப்புறம் மேரேஜ் ஆக்ட் இல்ல எது எடுத்துன்னு வந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. முதல்ல அது என்ன சொல்றது, இன்கம் டாக்ஸ்னா என்ன அப்படின்றத முதல்ல சொல்லணும் இல்லையா? எந்தெந்த சமயத்துல இன்கம்னா என்ன அப்படின்னு அதனுடைய லட்சணத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியாகலாம் இந்த இன்கம் இருக்கணும்னு விஸ்தாரமா சொல்லணும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் 2வது சாப்டர் எடுத்தீங்கன்னாக்க எல்லாம் டெபினிஷனாகவே இருக்கும் இல்லையா? ஒரு பொருள் சித்திக்க வேண்டும் என்றால் லட்சண பிரமாணாபியாம் ஃபர்ஸ்ட் லட்சணம் சொல்லணும், அதனுடைய டெபினிஷன் இஸ் மஸ்ட். லட்சணம் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னதுன்னா ப்ரூஃப் சொல்லணும், அது ஏன் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் சொல்லணும். இது 2 இல்லைன்னாக்க என்னுடைய ஹியூமன் மைண்ட் எப்படி ஒத்துக்கும்? யூ எக்ஸ்பிளைன் a thing, you also give me a proof that why I should know that. இது 2 சொன்னாதான் ஒரு பொருளை என்னால ஒத்துக்க முடியும். இது ஹியூமன் நேச்சர் இல்லையா? அதனாலதான் ஆச்சாரியால் என்ன பண்ணார், சூத்திர பாஷ்யம் எழுதும்போது அதாத்தோ பிரம்ம இதெல்லாம் இவங்க இந்த இங்கிலீஷ் லாஜிக்கு இந்த எம்பிஏ இவங்களுக்கெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் எங்கேருந்து வந்தது இந்த அறிவுன்றதை பார்க்கலாம். நம்ம கிட்ட இருந்து சாஸ்திரம் கிட்ட இருந்தா வந்தது. எப்படி தெரியாது அப்படின்னாக்க எல்லா சாஸ்திரமும் எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க. நீங்க முதல்ல சூத்திரம் அதாத்தோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிச்சார். வேதாந்த சாஸ்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது? அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆகையினால இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு. பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் பிரம்மன்? Why should I know that பிரம்மன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்காக அடுத்த கேள்விக்கு ஜென்மாத்யஸ்தி யதா அப்படின்னு பிரம்மத்தை டிஃபைன் பண்ணார். பிரம்மத்தினுடைய லட்சணம் இல்லையா என்ன? கிம் லட்சணம் பிரம்மனா அப்படின்னு கேட்டார். ஜென்மாத்யஸ்தி யதா எப்படி வியாசாச்சாரியர் சூத்திரம் எழுதினார் பாருங்க. பிரம்மம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். பிரம்மன்னா என்ன டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா நம்ம
உடனே ஜன்மாத்யஸ்ய யதஹ. வாட் இஸ் த ப்ரூஃப் டு அக்செப்ட் வாட் யூ சே இஸ் ரைட் அப்படின்னாரு. சாஸ்திர யோனித்வா, சாஸ்திரங்கள்ல வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய காரணங்கள்னால அப்படின்னாரு. அது எப்படி சார் லாஜிக்கலா தப்பு சமன்மையா எல்லா வேதம் தான் ஏன் சொல்றது அப்படின்னு போட்டார். லட்சணமும் பிரமாணமும் இருந்தால்தான் ஒரு பொருளை நாம ஒத்துக்கொள்ள முடியும். ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பிரமாணம், அப்படி ஆத்மாவுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு அவன் கேட்டான். ஆத்மா எதி அஸ்திக, அந்த ஆத்மா ஒருவேளை இருக்குமே ஆனால் கிம் ந உபலபியதே, நமக்கு ஏன் சார் அது காணப்படுவதில்லை ஒரு கேள்வி. சுத்தவும் யதா திஷ்டதி கிம் பிரமா, அது சுஷுப்தியில அந்த ஆத்மா இருந்தது, நல்லா ஜடமாய் சொல்லியிருக்கேன். தூக்கத்துல அந்த ஆத்மா எப்படி இருந்ததுன்றதுக்கு என்ன சார் பிரமாணம், வாட் இஸ் த ப்ரூஃப்? அந்த ஆத்மாவுக்கு கிம் லட்சணா அசௌ, அசௌ இந்த ஆத்மாவுக்கு கிம் லட்சணா சஹா கதம் ந பாத்தியதே, அந்த ஆத்மா எப்படி பாதிக்கப்படாது? நீங்க அவ சொன்னதெல்லாம் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது பாதிக்கப்படலாம், ஆத்மாவே ஆத்மாங்க ஆத்மாவே ஆத்மான்னு சொல்ற, நீங்க சொல்ற ஆத்மா பாதிக்கப்படாதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? Can you tell a philosophy, my statement cannot be negated by anybody at any point of time? Another வார்த்தை இது சொல்றீங்க நீங்க. How can you say a logic like that? Whatever others have said are all bulbas. அதெல்லாம் கிடையாது. These are all factually incorrect. நான் சொல்றேன் பாருங்க, that cannot be negated by anybody at any point of time. அது எப்படி சார்? அது உங்களுக்கு முதல்ல ஒரு லாஜிக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நமக்கு எப்படி வேதாந்தி சொல்றது முதல்ல கரெக்டா இருக்கும், பாக்கி வேறெல்லாம் மனைய நாம சொல்லலாம் புத்திசாலின்னு சொல்ற மாதிரி தோன்றது இது இல்லையா? கிம் லட்சணா சௌ சஹா கதம் ந பாத்தியது, இது மாத்திரம் எப்படி பாதிக்காதுன்னு உங்களுக்கு என்ன கான்பிடன்ஸ்? இட் கேனாட் பி நெகேட் சொல்றேன். நாளைக்கு உங்களை விட ஒரு இன்டெலிஜென்ஸ் பண்ண இதை நெகேட் பண்ணிட்டு போயிடுவானு, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு சொல்றதுக்கு? மை ஸ்டேட்மெண்ட் கேனாட் பி நெகேட்டட் பை எனி இன்டெலெக்சுவல் பர்சன் in all future also அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப தைரியம் சார் இது இல்லையா? அப்படின்னா ஆங்கா ஆபா அது மட்டும் இல்ல, பிரபாத்தியமானேஷு அகமாதிஷு ஸ்வயம், இதெல்லாம் அகங்காரம் எல்லாம் இந்த ஈகோவோட இருக்கக்கூடிய இந்த நான் என்கிறது இல்லையா? எதனால இது மாத்திரம் பாதிக்கப்படாதுன்னு சொல்றீங்க, இந்த ஐய மாத்திரம் எதுவும் பாதிக்க முடியாது அப்படின்னு வேற என்னமா சொல்ற? பிரபாத்தியமான இஷ்யூ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது பாதிக்கப்படவே படாது, கதம் ந பாத்தியத்தை, பாதிக்கவே படாதுன்னு எப்படி சார்? சகா கதம் ந பாத்தியத்தை, எப்படி சார் அது பாதிக்கப்படாது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி எண்ணத்துல கேட்கல, சிஷ்யன் இல்லையா குருவ, இப்படி எல்லாம் எப்படி நம்ம சொல்லும் போது நான் இப்படி உங்களுக்கு சொன்னேன், அதாவது cannot be negated இல்ல, இது எப்படி நெகேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு, அது எப்படி சார் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த வினய பாவத்தோட அந்த சிஷ்யன் கேட்கலாம். ஏதத் சம்சய ஜாதம் இல்லையா? இப்படி ஒரு டவுட் எனக்கு வருது. ஹிருதய கிரந்தி லட்சணம் சிந்தி யுக்தி மகா கட்கதாரயா கிருபயா குரு, ஏ குரு, ஏ சுவாமி, என்னுடைய ஆச்சாரியனே, கிருபையா யுக்தி, இந்த எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இதை கொஞ்சம் சொல்லுங்க. நீ ஏதத்து சம்சயா, இந்த இப்ப நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி எல்லாம் என் மனசுல வந்துருச்சு. எதி அஸ்தி ஆத்மா இருக்குமே ஆனால் ஏன் அறியப்படவில்லை? தூக்கத்துல இருந்ததுன்றதுக்கு என்ன பிரமாணம்? இந்த அகங்காரம், இந்த ஐ என்பதற்குள்ளது தானாகவே அது இப்ப தெரியும், அது யாராலையும் பாதிக்கப்பட முடியாது, பாதிக்கப்படாது அப்படின்னு வேற சொல்றேன். இந்த கேள்வி எல்லாம் சம்சய ஜாதம், இந்த கேள்வி எல்லாம் ஏசத்துன்னே எங்கிட்ட இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஹிருதயத்துல இந்த முடிச்சு மாதிரி ஹிருதய கிரந்தி லட்சணம், இதெல்லாம் என்னுடைய ஹிருதயத்துல இந்த சிக்கலானது, இந்த முடிச்சானது இருந்துட்டே இருக்கு. இதை எப்படியாவது நீங்கள் சிந்தி இல்லையா, இந்த முடிச்சை அவுக்கணும், இந்த முடிச்சை நீங்க நாசம் பண்ணணும் இல்லையா, எப்படியாவது அறுக்கணும். இத எதனால? யுக்தி மகா கட்கதாரையா, அது எப்படி இருக்குன்னா யுக்தி, யுக்தினால என்னுடைய
என்னுடைய அறிவின் எனக்கு புரிகிற மாதிரி லாஜிக்கலா மகா கட்டம் ஒரு பெரிய கத்தியினால அந்த தார அதனுடைய கூர் அந்த கத்தி அந்த கூரான கத்தியினால என் மனசுல இருக்கக்கூடிய இந்த முடிச்சு பாட்டிட்டு என்னை படுத்து இருக்கு அத அந்த சந்தேக கூட்டத்தை சிந்தி நீங்க தான் அறுக்கணும் கிருபையோட வெட்டி விடுங்க என்னுடைய ஹிருதயத்துல இந்த கேள்வி எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு என்ன இருக்கு அப்படின்னு சரண்டர் பண்ணான் இல்லையா. ஒரு குரு கிட்ட பகவத்கீதையில வாருக்கு வந்தான், பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், எல்லாரையும் பார்த்தோன்னே எமோஷனல் ஆயிட்டான் இந்த அர்ஜுனன். எனக்கு தோல்ல போட்டு வளர்த்த பீஷ்மர், நான் அவருடைய தோல்லிய வளர்ந்தேன், எனக்கு மாத்திரமா எங்க அப்பாவுக்கு எவ்வளவு அவரை கண்டா பிடிக்கும், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடப்படுகிற அந்த பீஷ்மர் இருக்காரு அப்படின்னு எமோஷனல் ஆயிட்டான். அங்க வாருக்கு வரும்போது எமோஷனல் பர்சனாலிட்டி ஆனவங்க நான் எப்படி இந்த பீஷ்மரை என்ன தோல்ல போட்டு வளர்த்தவரை போய் நான் ஆயுதத்தை உடுன்னு சொல்றது நியாயமாகனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்க ஆரம்பிச்சான். துரோணர் எவ்வளவு கத்து கொடுத்தாரு, கொஞ்சமா நஞ்சமா எனக்கு கத்து கொடுத்தது, அவரை போய் இருக்கணும்னு சொல்றீங்க. இந்த துரியோதன மகாபாவி இருக்கட்டும், அவனு என்னதான் சொன்னாலும் எங்க சித்தப்பா பையன் தானே சார், நான் வேற அவன் வேற, அவன் இங்க அனுபவிக்கிட்டமே இந்த ராஜ்யத்தை, எனக்கு என்ன அந்த கிரீஃப் என்ன, இப்படி அநேக விதமான எமோஷன்ஸ் போட்டு அவனை தாக்கிருக்கு. சாதாரணமா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, எமோஷன் வந்துருச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை திட்டுவோம் இல்லையா, கிருஷ்ணனை திட்டணும் அவன். ஆனா அவன் பாருங்க, அவனுடைய நல்ல சம்ஸ்காரம், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால அவன் என்ன பண்ணா, இந்த இக்கட்டுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா குருதான் நம்மளை காப்பாற்றுவான். அந்த காலில் வந்தான். ஒரு இக்கட்டுன்னு வந்துருச்சுனாக்க யாரை காப்பாற்றுறது இல்லைன்னாக்க கடவுள் தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இது நம்ம எமோஷன்ல எதையாவது சொல்லி திட்டுறதுன்னா அந்த ரைட்டே கிடையாது. ஏதோ நல்லதுக்குதான் நம்ம இடத்துல உள்ள டெஸ்ட் வந்து எல்லாம் உடனே திட்டிக்க கூடாது கடவுளை இல்லையா. அதனால அவர் சிஷ்ய தேகம் ஷாதி மாம் பிரபன்னம் அப்படின்னு அவர் காலில் போய் பிரபத்தி பண்ணான். உடனே ஆஹான்னு பார்த்தாரு, பெருசா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு அசோச்சியானந்த சோச்சம் பிரஜாவாதாம் பாஷசேன்னு ஆரம்பிச்சு இல்லையா. கடைசியில போய் என்னது மா சுச்சா அசோச்சியான்னு ஆரம்பிச்சாரு. மா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ மா சுச்சா அசோச்சான் ஆரம்பிச்சு மா சுச்சா டோன்ட் ஹேவ் எனி கிரீஃப் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சாதியா பகவத்கீதையில. அதே மாதிரி இந்த சிஷ்யன் ரொம்ப தாபத்தோட கிருபையா யுக்தினால நல்ல கட்டி நீனால என் கையில மனசுல இருக்கக்கூடிய இந்த கேள்வி இந்த முடிச்செல்லாம் நீங்க தான் வெட்டணும் சுவாமி அப்படின்னு கேட்டார். ரொம்ப குஷி ஆயிட்டார் குருவானவர். சொல்ல ஆரம்பிச்சார், அப்பா இந்த தத்துவமானது அதிசூக்ஷ்மதர பிரச்சனை, உன்னுடைய கேள்வி இருக்க ரொம்ப கிளறியா கேட்க, சூக்ஷ்மமான கேள்வி எல்லாம் நீ கேட்க, உன்னுடைய கேள்வி ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. அதுக்கு தகுந்த தவ அயம் சதுர்கிஷோ மதா இல்லையா, அதுக்கு நல்ல கேள்விதான் நீ கேட்டிருக்க. அந்த சூக்ஷ்மார்த்த தரிசனம், இந்த சூக்ஷ்மமான விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா சூக்ஷ்ம புத்தி உனக்கு வேணும் இல்லையா. அதனால உனக்கு ஒவ்வொன்னா சொல்ற சுணு பக்ஷியாமி, நான் சொல்றேன் கேளு, இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளணும். முதல்ல சொன்னா புரியுற எல்லா சிக்கையும் நான் உனக்கு எடுக்க ஆரம்பிக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்றேன். இதை அடுத்த சனிக்கிழமை நீ பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.